வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த R1 R2 S1 S2 மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய S1 லெவல். S1 நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோம்னா 47,900 அப்படிங்கிறது வந்து நம்ம S1 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 47,900 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனில் இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் இன்றைக்கி போச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த R1 ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கு இல்லையா, 1ல் போய் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு. கரெக்டாக 1லேருந்து மார்க்கெட் வந்து R1 நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,559 நமக்கு ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான் மூவ் ஆகி கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த R1 லெவலில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஓகே, நாளைக்கான பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,500 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 48,500 உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவோ அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். காலுடைய ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 334 நம்ம க்ளோசிங் நடந்திருக்கு. கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து 334 நம்ம க்ளோசிங் நடந்திருக்கு கால். புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து 315 க்ளோசிங் நடந்திருக்கு. இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு R1 எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து R1ங்கிறது 48,834 அப்படிங்கிறது நமக்கு R1 இருக்கும். நமக்கு வந்து 48,834 அப்படிங்கிறது நமக்கு R1 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 1ங்கிறது நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து 48,834 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, R2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ப்ரீமியத்தையும் நம்ம வந்து 315 ப்ளஸ் வந்து ஒரு 334 2 ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். நம்ம 315 334 அப்படின்னு நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே 2 ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 649 நமக்கு கிடைக்கும். 649. அப்போ R2 அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 649 ஒரு 600 நம்ம ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, 649 விட்டுரும், 600 ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம். அப்போ நிஃப்டினுடைய க்ளோசிங் பேங்க் நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி நமக்கு எவ்வளோனா 48,500. 500லேருந்து 600 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 48,500லேருந்து நம்ம வந்து 600 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது 50,100 அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, 50,100 அப்படிங்கிறது வந்து R2 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், S1 S2 எதில் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 315 அப்படிங்கும்போது நம்ம 315 நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 315 நமக்கு மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து S1 அப்படிங்கிறது வந்து 48,185 நமக்கு ஆக்ட் ஆகும். 48,185 S1 இருக்கும் நாளைக்கு. ஓகே, S2 அப்படின்னா நமக்கு வந்து 2 ப்ரீமியத்தையும் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கணும். 649 நம்ம மைனஸ் பண்ணணும். 649 நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து S2 அப்படிங்கிறது வந்து நமக்கு எதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா 649 நம்ம 650 நம்ம எடுத்துக்கிறோம். 650 மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,850 அப்படிங்கிறது நமக்கு வந்து S2 இருக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இந்த லைனெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த லைனில் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இதில் வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம். ட்ரா பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, R1 அப்படின்னு பார்த்தோம் நமக்கு அப்படின்னா R1ங்கிறது 48,834 நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 48
834 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து R1 இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து ரிஜெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறனால. மார்க்கெட் சப்போர்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,185 ரூபா அப்படிங்கிறது. மார்க்கெட் இந்த 48,185 வந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க வேண வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த 48,185 மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 48 R2 அப்படிங்கிறது வந்து S2 அப்படிங்கிறது வந்து 47,850 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ஒன்று இந்த லைனில் இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகணும், இல்லை இந்த லைன்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்கிற R2 அப்படிங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை ஆயிரும். ஏன்னா வந்து பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் போகாத ஒரு உச்சமான ஒரு ப்ரைஸாக இருக்கும். இந்த 48,834ங்கிறது ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் ட்ரேட் நடந்திருக்கு. R1ங்கிறது வந்து R2ங்கிறது வந்து இது வரைக்கும் மார்க்கெட் வந்து அதாவது என்னென்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் அது ஆல் டைம் ஹை அந்த லெவலுக்கு மார்க்கெட் இது வரைக்கும் போகலை. அந்த 50,100 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு போகலை. 48,834 அப்போ 48,850 ரூபா வரைக்கும் மார்க்கெட் மேலே ட்ரேட் நடந்திருக்கு ப்ரீவியஸாக. R1 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதில் நம்ம பேங்க் நிஃப்டியினுடைய பேங்க் நிஃப்டியில் அதனுடைய ஆல் டைம் கையில் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் நம்ம வந்து ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய S1 அப்படிங்கும்போது S1 அப்படிங்கும்போது S1ல் வந்து நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று இருந்தது. என்னையோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு முந்தின நாள் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்குது, டே ஹை இருக்குது. அதே மாதிரி அதுக்கு முந்தின நாளுடைய டே ஹை இருக்குது. ஸோ இந்த S1 அப்படிங்கும்போது வந்து மார்க்கெட் 48,185 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேட் நடந்த ஒரு ஷோன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய நாள் அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. S2 அப்படிங்கிறது பார்த்தாலும் நமக்கு வந்து அதுவும் ப்ரீவியஸாக நிறைய நாள் அதில் ட்ரேட் நடந்திருக்கு. S2வில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. S2வில் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ ஒன்று வருது. அதே மாதிரி அதுக்கு முந்தின நாளுடைய வேல்யூ ஏரியா லோ வருது. அதுக்கு முந்தின நாளுடைய வேல்யூ ஏரியா. ஸோ நிறையா நாட்கள் வந்து இந்த இடங்களில் வந்து S2லையும் ட்ரேட் நடந்திருக்கு. மேலே R1 நம்ம பார்த்துட்டோம். R1ல் வந்து ட்ரேட் நிறைய நாள் நடந்திருக்கு. ஆனால் R2ங்கிறது பேங்க் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை ஆயிரும். மார்க்கெட் இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போகலை. போனால் ஆல் டைம் ஹை. இது வரைக்கும் ஆல் டைம் ஹைங்கிறது R1. R2ங்கிறது 50,100 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு போனால் அது வந்து ஆல் டைம் ஹை. இனிமேல் போனால் தான் அது ஆல் டைம் ஹை. இப்போ வரைக்கும் ஆல் டைம் ஹை வந்து நமக்கு R1 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சு கால்குலேஷன் பண்ணோம். இதே சேம் டைமில் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். R1 R2வில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து சென்சிபிளில் வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வந்து லைவாக பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோம். நம்மளுடைய S1 R1 R2 R1 இதிலலாம் நமக்கு வந்து எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 48,834 ரூபா சொன்னோம். 48,834ங்கும்போது நம்ம அதில் எடுக்க வேண்டிய ப்ரைஸ் எப்படின்னா 48,800 எடுத்துக்கலாம். 48,600 48,800. ஓகே, 48,800 அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து கால் சைடில் வந்து 5.11 லட்சமும் புட் சைடில் வந்து 1 லட்சம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதேமாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட அடுத்த R2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து எது ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50,000. ஸோ 50,000ங்கிறது நமக்கு வந்து R2வாக இருக்கும். ஸோ 50,000ங்கிறது ரொம்ப ஹையஸ்ட்டு ப்ரைஸ் இந்த இருக்குது. 50,000 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் வந்து 27 லட்சமும் புட் சைடில் வந்து 1 லட்சம் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இடத்துல நிறையவே பில்டப் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் தான். அதேமாதிரி நம்ம 48,800 பார்த்தோம் இல்லையா, 48,800 விட ஒரே நிமிஷம் 48,800 விட நமக்கு வந்து 48,900 இருக்கு இல்லையா,
49,000 49,000த்தில் வந்து நமக்கு வந்து ஓவராலாக நிறையா வந்து நமக்கு வந்து ஏன்னா 48,834 தான் நமக்கு வந்து. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதையும் பார்க்கலாம், 49,000த்தையும் பார்க்கலாம். 49,000த்தில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் 24 லட்சம், புட் சைடில் 30 லட்சம் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து S1 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து S1 வந்து நமக்கு வந்து 48,185 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம். 48,185னா 48,200 எடுக்கணும். நம்ம வந்து 48,200ல் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து 13 லட்சமும் கால் சைடில் 8 லட்சம் இருக்குது. ஒரு 5 லட்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து ப்ரைஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 48,000. 48,000த்தில் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்டப் இது தெரியுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. கால் சைடில் வந்து நமக்கு வந்து 15 லட்சமும் புட் சைடில் வந்து ஒரு 31 லட்சம் இருக்குது. ஸோ ஒரு 50% மேலே இருக்குது. 48,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தெரியுது. ஸோ அது வந்து நமக்கு வந்து 48,200 பார்க்குறத விட 48 அப்படிங்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து R2 அப்படின்னா S2 அப்படின்னா நமக்கு வந்து S2ங்கிறது வந்து 47,850 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ 47,850னா 47,800 பார்க்கலாம் நம்ம. 47,800ல் வந்து நமக்கு வந்து புட் சைடில் 7 லட்சமும் கால் சைடில் 1.22 லட்சம் இருக்குது. ஓகே, 47,800 நமக்கு ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து R2 அப்படிங்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ லைவாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிட்டோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக அந்த லைன் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ரீச் ஆகுது நம்மளுடைய வீடியோ, ஆனால் நிறைய நண்பர்கள் பார்க்க மாட்டேங்க. ஓகே, நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.